வரலாறு படிப்போம் வரலாறு படிப்போம். ஹை டியூட்ஸ், நான் உங்கள் ஸ்பைரோட். அப்புறம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வேறு ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை பற்றி இல்லை, ஒரு உண்மையை பற்றி. ஆமாம், இது நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு அதிசயம். வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் ஓ அப்படியா வாய் மேலே வரல வைப்பீங்க. நாம் இப்போ போகிற இடம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீரங்கம் தானுங்க. நாம் எல்லாம் அட்லீஸ்ட் ஒன் டைம் போயிருப்போம்ல, ஆனால் இதை கவனிச்சிக்க மாட்டோம்ல. இங்கே இன்னமும் ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் ஆன ஒருவரோட உடலை பதப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் நாம் தரிசிக்கிற விதத்தில் இருக்குது. ஆமாங்க, ராமானுஜர் தான். இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முக்கிய வைணவ ஆச்சாரியர். அவரோட உடலை இன்னமும் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நம்மளோட இயற்கை முறையை பயன்படுத்தி பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமம் சூழ்ந்த கலவையை மட்டும் பூசி இன்னமும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயில் பிரகாரத்தில் பெருமாளோட வசந்த மண்டபத்தில் ராமானுஜ சன்னதியில் நம்ம இன்னமும் அவரை தரிசிக்கலாம். அவரோட முடியையும் நகமும் கூட இன்னும் நம்மளால் நல்லா பார்க்க முடியும். ஸோ அடுத்த தடவை ஸ்ரீரங்கம் போகும்போது மறக்காமல் ராமானுஜ சன்னதி போய் ராமானுஜரை முழுமையாக தரிசனம் செய்துவாங்க. இது நம்ம பாதி பேத்துக்கு இன்னமும் தெரியாத ஒரு அதிசயம் தானே. அப்புறம் ஸ்ரீரங்கம் கோவில் இதை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலே பெரிய கோபுரம், 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஸ்ரீரங்கம் பற்றி மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவே போடலாம். ஸ்ரீரங்கம் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கைஸ், இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு ஹிஸ்ட்ரி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. பாய், see you back.